இந்த புத்தாண்டில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் என்ன பலன் தெரியுமா? இந்த புத்தாண்டில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறீர்களோ அதை பொறுத்தே அந்த ஆண்டு முழுமைக்கும் பலன்கள் அமையும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதென்றால் இந்த பதிவை லைக் செய்து உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை கமெண்ட் செய்திடுங்கள். புத்தாண்டின் முதல் நாளில் நீங்கள் விநாயக பெருமானை தரிசித்தால் ஆண்டு முழுவதும் நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் வராமல் முக்காலமும் வெற்றி கிடைக்கும். பெருமாள் அல்லது லட்சுமி கோவிலுக்கு சென்றால் இந்த ஆண்டு முழுவதும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் உங்கள் வீட்டில் செல்வத்தை நிலைக்கச் செய்யும். சிவன் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்றால் மனபயம் நீங்கி வெற்றியை தரும். சிவபெருமானை தரிசிப்பது உங்கள் குடும்பத்தில் அமைதியையும் நீண்ட ஆயுளையும் நிலைநிறுத்தும். ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டால் காலையில் எழுந்ததும் உங்கள் வீட்டில் உள்ள குலதெய்வ படத்திற்கு தீபமேற்றி வழிபடுங்கள். அது கோடி புண்ணியத்தை தரும். மேலும் நீங்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ள திருவள்ளுவர் ஜோதிட இல்லத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கு 7வது தலைமுறை ஜோதிடர் ஸ்ரீ செல்வராஜா அவர்கள் ஜோதிடத்தை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் விளக்குகிறார்.